வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான சாம்பார் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எல்லார் வீட்லேயும் சாம்பார் வைப்போம். ஆனால் இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள் ஒரு தடவை. உங்கள் வீட்டு சாம்பாரோட மணமும் ருசியும் அபாரமாக இருக்கும். எப்பயுமே சாம்பார் மட்டும் ஒரே ஒரு காய் போட்டு வைக்கிறத கூட ஒரு 2-3 காய்கறி போட்டு வைக்கும் போது அது சுவை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் போடுறதுனால நமக்கு நிறைய காய்கறிகளோட சத்தும் கிடைக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்ம செந்தூர் மசாலா சாம்பார் பொடி வச்சு சாம்பார் வைக்கும் போது உங்களுடைய பருப்பு செலவு கம்மியாகும். நீங்கள் எப்பவும் எவ்வளோ போடுறீங்களோ அதில் 3/4 பங்கு பருப்பு போட்டாலே போதும். சாம்பார் நல்ல ருசியாகவும் இருக்கும், திக்னஸும் கொடுக்கும், நிறைய சாம்பாரும் வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எப்பயும் 1 கப்பு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் பருப்பு போடுவேன். ஆனால் இன்றைக்கி நானும் 3/4 கப்பு தான் பருப்பு போட்டிருக்கேன். கூடவே 2 தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு 2 விசில் ப்ரெஷர் குக்கரில் வச்சு எடுத்துருக்கேன். 2 விசில் விட்டோம்னா ரொம்ப குழன்னு எப்பயுமே பருப்பை வேக வைக்கக்கூடாது. அப்போ சாம்பாருக்கு ருசி இருக்காது. மலர்ந்து இருக்கிற மாதிரி பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், இது 3 தாளிக்க போட்டிருக்கேன். சாம்பாருக்கு எப்பயும் சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த நம்மளுடைய சாம்பார் பொடி போட்டு இந்த மாதிரி சாம்பார் வச்சிங்கன்னா அருமையான இந்த கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி அப்படி மணக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி 4 வகையான காய் போட்டிருக்கேன். எதெல்லாம் மிச்சம் இருந்தது காயெல்லாம் எடுத்து ஒன்றா போட்டுட்டேன், அதுதான் உண்மை. முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், ஒரே ஒரு குடமிளகா. அந்த குடமிளகா கொஞ்சம் இதுவாகிடுச்சு, அதாவது லேசாக அப்படி சுருங்கின மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அது காயில் போட்டுட்டிங்கன்னா போட்டு அப்படி வதக்கணுன்னா அப்படி ஃப்ரெஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். அப்படியே வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்மளுடைய செந்தூர் மசாலாவோட ஸ்பெஷல் சாம்பார் பொடி நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் சொல்லுவீங்க. இப்போ நான் வைக்கிற சாம்பார் பார்த்திங்கன்னா இந்த குவான்டிட்டி 3/4 கப்பு பருப்புக்கே 5 பேர் 2 வேளை சாப்பிட்லாங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், நைட்டு இட்லிக்கோ தோசைக்கோ கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சாம்பார் வரும். இதில் நான் இப்போ 2.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் 3 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஸோ மினிமம் 2.5 டீஸ்பூன். கொஞ்சம் சில பேருக்கு அந்த சாம்பார் பொடி வாசனை நல்லா தூக்கலாக வேணுங்கிறவங்க 3 டீஸ்பூன் நல்ல முழு டீஸ்பூனாக சேர்த்துக்குங்க. அதுவும் இந்த காய்கறி கூட சேர்த்து ஒரு வதக்கி விட்டாச்சு. எப்பயுமே நீங்கள் சாம்பாரில் போடும்போது 1-2 காய் மீதியாக இருக்கும் பாருங்கள், அது எல்லாத்தையுமே நீங்கள் சாம்பாரில் சேர்த்து செஞ்சுக்கலாம். எத்தனை காய் போட்டாலும் சாம்பாரோட ருசி இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்கும். முருங்கைக்காய் இருந்தால் இன்னும் ஸ்பெஷலான சாம்பார் வாசனை வரும். இப்போ நான் பருப்பில் இருந்த தண்ணி மட்டும் முதல்ல ஊற்றிருக்கேன், பருப்பு போடலை இன்னும். போட்டு ஒரு 2-3 நிமிஷம் காய்கறியை நல்லா வேக வச்சாச்சு. ஒரு 3/4 பதத்துக்கு காய் வெந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே பாருங்கள் கொஞ்சம் திக்னஸும் வந்துடுச்சு. பருப்பே நான் இன்னும் சேர்க்கல, பருப்போட தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இப்போவே சாம்பாருக்கு உண்டான திக்னஸ் வந்துடுச்சு, ஃப்ளேவரும் வந்துடுச்சு. ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டாச்சு. ஒரு கொதி வரட்டும். சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். புளிப்பு மட்டும் சாம்பாரில் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, சில பேருக்கு கொஞ்சம் சுருக்குன்னு அந்த புளிப்பு இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு புளிப்பே தெரியக்கூடாதுன்னுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் எப்படி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படி பிடிக்கும்னோ அதுக்கேற்ற மாதிரி புளியோட அளவை கூட்டலாம், கொஞ்சம் குறைக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணியை இப்போ சேர்த்துடலாம். ஸோ புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அந்த புளியோட ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். இந்த டைம் வேணால் நீங்கள் மிதமான தீயில வச்சு மூடி கூட வச்சுக்கலாம். நல்ல கலர் உங்களுக்கு வந்துடும். நம்ம போடுற தரமான மிளகாயோட பாருங்கள், நேச்சுரலான அந்த சாம்பாருக்கு உண்டான கலர் அட்டகாசமாக வந்திருக்கு. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம
வேக வச்ச பருப்பு. நான் எப்பயுமே தக்காளி வந்து பருப்போடு சேர்த்துருவேன். அப்போ என்ன பண்ணலாம், லேசாக அப்படி பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா பருப்பும் தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்துடும். அப்போ தக்காளி முழுசாக அங்கங்கே இருக்கிறத விட இந்த மாதிரி மசிஞ்சிருச்சுன்னா அது ஒரு தனி சுவை கொடுக்கும். எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதித்து வந்துருச்சுன்னா நம்மளுடைய சாம்பார் மணக்க மணக்க ரெடி ஆகிடும். இது ரைஸுக்கு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3/4 கப்பு பருப்பில் 2 வேளைக்கு நாங்கள் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி வந்துடும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு, காய்கறியும் நல்லா வெந்துடுச்சு, நல்ல மணமாகவும். அதாவது உங்கள் வீட்டில் என்ன சாம்பார் இன்றைக்கி, முருங்கைக்காய் சாம்பாரா அப்படின்னு பக்கத்து வீட்டிலேருந்து கேட்குற அளவுக்கு அருமையான வாசனை இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே நான் சொல்கிறது உண்மையான்னு நீங்கள் எனக்கு சொல்லணும். நிறைய சகோதரிகள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலாக இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. அப்படியே அந்த வாசனைலாம் அந்த ஆவியிலேயே போகாமல் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டீமெல்லாம் அப்படி அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுடைய பருப்போட அளவை குறைச்சிக்கலாம், சாம்பாரோட ருசியவும் மணம் கலர் எல்லாம் கூட வந்துடும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, அட்டகாசமான மல்டி வெஜிடபிள் சாம்பார். எப்பயுமே 2-3 காயாவது சேர்த்து சாம்பார் செய்யுங்க, சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப். இல்லைன்னா வெறும் சின்ன வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு சாம்பார் செஞ்சாலும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ காய்கறி போட்ட சாம்பாரும் செய்யலாம், நீங்கள் இந்த மாதிரி வெங்காய சாம்பார் செஞ்சுக்கலாம். டிஃபன் சாம்பாருக்கும் நம்மளுடைய சாம்பார் பொடி நல்லாயிருக்கும். இது எப்படி ஆர்டர் பண்ணுறதுங்களே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.